இந்த வாரத்தில் 7 நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த காரிய சித்தியை நீங்கள் முறியடிச்சிடலாம். பெரிய தடங்கள் வரும், பெரிய சிக்கல்கள் வரும். 7 நாள் தானே ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவேன். இந்த 7 நாள் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் கோயிலுக்கு போகணும். ஒரு தேங்காய் நீங்கள் வந்து முத நாளே வாங்கி வச்சிடணும். காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிடுங்க. அந்த கோயில் திறந்த பிறகு ஒரு செதற்காயை வாங்கி அடிச்சிடணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த செதற்காயை அடிச்சிடுறீங்க. அடித்த பிறகு விநாயகரை பார்த்து எதுவும் வேண்டக்கூடாது. ஒன்லி நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மனசில் அந்த செதற்காயை அடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் 2 வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தேங்காய்ன்றது மிகப்பெரிய ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக் இருக்குது. அதில் 3 ஓட்டை இருக்கும். இந்த எப்படி ஒரு கண், இந்த லெஃப்ட் ரைட்டு 3 கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 கண் இருக்கும். அதை அப்படியே உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இல்லை கையில் வச்சுக்கோங்க. அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணுங்கள். இந்த தேங்காய் இப்போ நான் அடித்து உடைக்க போகிறேன். இந்த சிதறி போகும் பார்த்தீங்களா, அது மாதிரி என்னுடைய பிரச்சனைகள், காரிய சித்திலாம் உடஞ்சி சிதற வேண்டும். அவ்வளோதான். நீங்கள் வேண்டவே கூடாது அந்த விநாயகர்கிட்ட. இந்த மாதிரி நீங்கள் செதற்காய் அடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, சிதறும் பொழுது இந்த இந்த தேங்காய் சில்லு சிதற மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய தடைகள், அதே மாதிரி காரிய சித்திகள், இல்லை ஏதாவது துன்பங்கள் எது இருந்தாலும் தடையாக அது உடைந்து சிதற வேண்டும். அப்படி தான் நினச்சி உடைக்கிறீங்க. அழகாக வீட்டுக்கு வந்துடுறீங்களா, ஈவினிங் போயிட்டு முன்னாடி அதே கோயிலில் உங்களுக்கு பைரவர் சிலை இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலை முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும் பைரவர். ஈவினிங் போயிட்டு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த விளக்கேற்றும் பொழுது அப்போ வேண்டணும், பைரவா எனக்கு இந்த மாதிரியான ஒரு வேலை எடுத்து வச்சுருக்கேன், இது சக்ஸஸாக நடக்கணும்.